ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெர்ரி டாக்ஸ். வாட் அன் எபிசோட். எல்லாத்துக்கும் முன்னாடி 2 நாளாக வந்து தொடர்ந்து நான் டிவியில் வந்து சீரியல் பார்த்தேன். பல மாதங்களுக்கு பிறகு மகாநதி நான் இன்றைக்கி டிவியில் பார்த்தேன் 2 நாளாக. ஸோ அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. எபிசோடு ஒரு தரமான எபிசோட். இன்றைக்கி நான் கூட ஃப்ரைடே எபிசோட் அப்படியே த்ரில்லிங்கோடு முடிச்சிருவாங்களோ காவேரி அடித்த கையோட அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓவராலாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு சீக்வன்ஸை. இன்றைக்கி எபிசோட் பற்றி பேசணுன்னா, காவேரி ராகினிக்கு மொக்க கொடுத்தது செம்மையாக இருந்துச்சு. நம்ம பழைய காவேரி அதே வைப் வந்து இன்றைக்கி ராகினியை நோஸ்கைட் பண்ணதில் இருந்துச்சு. ரொம்பவே ஆசையாக அவங்க புருஷனுக்காக சமைக்கிறாங்க. சமைச்ச கையோட விஜயுமே வந்து அதை ரசித்து எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சு நம்ம காவேரிக்குமே வந்து அழகாக அதை ஊட்டி விடுறாரு. அதை பொறுக்க முடியாமல் நம்ம வெண்ணிலா அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு வயிற்றறிச்சல்ல அதை வந்து அவ்வளோ அழகான காட்சியை நம்மளை வந்து பாதிலே கட் பண்ண வச்ச மாதிரி அந்த ப்ரொமோ கண்டென்ட் தான். அதை அப்படியே தட்டி விட்டு அடிக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் கீழேயுமே தள்ளி விடுறாங்க. விஜய் ஆக்சுவலாக போயிருப்பார். பட் அந்த வெண்ணிலா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால விஜயால் போக முடியல. ஒரே ஒரு குட்டி வருதுன்னு தான் இருந்துச்சு. விஜய் வெண்ணிலாவை லைட்டாக இப்படி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டுனா கீழே தள்ளி விட்டுல கையை எடுத்து விட்டுட்டு காவேரியை போய் தூக்கிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் மனுஷன் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க மெயின் ஹீரோவாக நம்ம பாட்டி. ஒவ்வொரு பாயிண்ட்டும் செம்ம வேலிடாக இருந்துச்சு. ஈவன் தாத்தா ஒரே ஒரு பார்வை தான் அப்படியே வந்து எல்லாத்தையுமே பேசிட்டு போயிட்டாருன்னு சொல்லணும் பார்வையாலேயே. பட் நம்ம பாட்டி வந்து எப்படி சொல்கிறது, இன்னைக்கு ஒன் மேன் ஆர்மி மாதிரி 1 உமன் ஆர்மியாக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளோ வேலிடாக இருந்துச்சு. வெண்ணிலாவை பார்த்தா கேட்டு கேள்வி எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஏன் விஜய் மட்டும்தான் எப்பவுமே சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு வந்து இது நான் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக சில டைலாக்ஸ்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ அழகாக வாயை திறந்து பேசவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 99% வந்து க்யூர் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் மண்டையை பிடிச்சி அந்த மயக்கம் வர மாதிரி காமிச்சது வந்துட்டு இன்னும் அவங்க ரெக்கவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் வந்து நமக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா கிட்ட காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற பாயிண்ட்டை எடுத்து வச்சாங்க. வரம் கொடுத்தவங்களையே நீ இப்படி பண்ணுறியே அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க வெண்ணிலா கிட்ட. அது மட்டும் இல்லாமல் நடுவில் ராகினி வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டு இன்னும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசினாங்க. அதுக்குமே ராகினிக்குமே சரியான ஒரே ஆள்னா அது வந்து நம்ம பாட்டி தான். அவ்வளோ அழகாக நோஸ்கட் பண்ணி அவங்கள வந்து துரத்தி விட்டுட்டாங்க. இன்னொரு சைட் விஜய்க்கு செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு. எப்படா வெண்ணிலா இங்கேருந்து போவான்ற மாதிரி சிஸ்டரை வந்து செம்மையை திட்டி கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொன்ன விஷயம். அப்புறம் பாட்டி வந்து விஜய் கிட்ட உன்னுடைய நல்ல குணமே வந்து உனக்கு இனிமையாகிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக வந்து காவேரியை பார்த்து விஜய் வந்து சாரி கேட்டு அவங்கள அப்படியே தலையை கோதுற மாதிரி அப்படியே தோல் மேலே சாய்ச்சி அந்த 1 நிமிஷம் ஆறுதல் சொன்னது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஆனால் அதை வந்து அந்த மைண்ட் வைஸ்னு ஏன் அப்படி ஒரு விஷயத்தை வச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் விஜய் வந்து இன்னுமே வெண்ணிலா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் வந்து நேச்சரே வந்து ஒரு சாஃப்டான நேச்சர் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ கூட வெண்ணிலாவை பற்றி அவரால் தப்பாக யோசிக்க முடியல அந்த இடத்துல. ஏன்னா கொஞ்ச நாள் அவங்க வந்து லவ் பண்ணி இருந்தாலுமே அவங்க வந்து வெறும் சாஃப்ட் நேச்சர், அமைதியான குணம், அதை மட்டும்தான் இது வரைக்கும் விஜய் பார்த்துருக்காங்க. பட் நம்ம காவேரி கேட்டாங்க பாருங்க கேள்வி, நம்ம எல்லாரும் மனசுலையும் இருந்த ஒரு கேள்வி தான். ஸோ வெண்ணிலாவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆன பிறகு இந்த மேரேஜ் ஆன விஷயம் ஆக்சுவலாக இப்போயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தான். பட் இருந்தாலும் க்யூர் ஆன பிறகு அது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது வெண்ணிலாவை பற்றி எனக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்க வந்து இந்த லைஃப்பில் நம்ம லைஃப்பில் குறுக்கிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய் நினச்சிட்டு இருக்காரு. பட் அதுக்கான ஸ்ட்ராங் ரீசன், அதுக்கான தெளிவான பதில் வந்து விஜய் கிட்ட கிடையாது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. காவேரி கடைசியாக கேட்ட விஷயம் தான் ரொம்ப பெர்ஃபெக்டான கொஸ்டினாக இருந்துச்சு. அவங்களோட ஒரு சைடு மட்டுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து அவங்களோட நேச்சரே சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது இப்படி சடனாக ஒருத்தவங்களால எப்படி கோவமாக பிஹேவ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. மேபி அவங்க கோவப்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமே அமையாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ நாள் வந்து வெறும் சாஃப்டாக இருக்க மாதிரியே ஒரு அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த சுச்சுவேஷன் வந்து இது வரைக்கும் கோவப்படுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். அந்த ஃப்ளாஷ்பேக் சென்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் ஒன்லி லவ் மட்டுமே அவங்க பார்த்துருக்கலாம். பட் அவங்களுக்கு இன்னொரு முகம் இருந்தால் அப்படின்னு காவேரி கேட்டாங்க இல்லையா. ஸோ கன்ஃபார்மாக ஏதோ ஒரு பெரிய பாயிண்ட் இருக்குது. ஈவன் தாத்தா பாட்டி கூட அவங்க மேலே ரொம்ப சாஃப்ட் நேச்சர் இருக்க மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு சாஃப்டான இருக்க மாதிரிலாம் காமிச்சதே கிடையாது. எனக்கு என்னமோ வெண்ணிலாவுக்கு இன்னொரு முகம் இருக்கும். அது கூடிய சீக்கிரமே வெளியே வரும். மேபி சித்தப்பாவால் கூட வெளியே வரலாமோ அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் அப்படி ஏதாவது ஸ்ட்ராங்கான ரீசன் வந்து டீம் கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு காவேரி கேட்ட கேள்வி இன்னொரு முகம். ஏன்னா பை த நேச்சரே வந்து அவங்களுடைய கேரக்டர் சாஃப்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பேஷண்ட்டாக இருக்கும்போது கூட அந்த பிஹேவியர் எப்படி வெளியே வருது, இவ்வளோ கோவம் எப்படி, இவ்வளோ ஆக்ரோஷமாக எப்படி அடிக்கிறதுக்கே வராங்க ஒரு பொண்ணை அப்படின்றதுலாம் இருக்கு இல்லையா, யோசிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக அவங்களுடைய நேச்சர் வந்து சாஃப்ட் மட்டும் கிடையாது, அதை விட மோசமான ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அதை இவ்வளோ வருஷமாக விஜய் பார்க்கல.
ஒரு ஃபேஸை மட்டுமே இவ்வளோ நாளாக காமிச்சிருக்காங்க வெண்ணிலா. இன்னொரு ஃபேஸை கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அவங்க வெளிக்கொண்டு வருவாங்க. அதை பார்த்து விஜயை வெறுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இந்த லீவை வந்து இந்த சண்டேவோட முடியுது இல்லையா, முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டு நான் நிறைய பேசுகிறேன். இனிமேல் சண்டே ப்ரோமோ தான், எந்த மாதிரி ப்ரோமோ வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பிடிஎஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரியும் ஒரு ஹை வோல்டேஜ் ஒரு ஃபயரான எபிசோட்கான ப்ரோமோ தான் வரும் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், ராகினி வந்து இந்த விஷயம் சாரதாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு பாட்டி கேட்பாங்க. அது வந்து அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து சாரதா ஃபேமிலிக்கு சொல்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. மேபி அதை வச்சு கூட ப்ரோமோ வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அந்த குமரன் அண்ட் விஜயோடைய ஃபேஸ் ஆஃப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அது ரிலேட்டடான ப்ரோமோ வரதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் லாஸ்ட் வீக் மாதிரி பல்பு கொடுத்துட்றாங்களான்னு தெரியல, நியாவோடைய ப்ரோமோ மாதிரி. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில பிடிஎஸ் கிடச்சிச்சு, அது வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பழைய எபிசோட் தான், பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஷேர் ஆன பிக்சர்ஸ். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.